இன்னைக்கான மினி விலாகில் மீன் வாங்கிட்டு போய் சமைக்கலாமா? பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் 3 பேரும் சீஷோர் கிட்ட நிற்கிறோம். நம்ம வீட்டிலேருந்து சீஷோர் பக்கம்தான். இங்கே அந்தமானில் 2 வகையாக மீன் பிடிப்பாங்க. ஒன்று போட் எடுத்துகிட்டு போய் 4 நாள் கழித்து ரிட்டர்ன் வருவாங்க. அந்த 4 நாளும் மீனை வந்து ஐஸில் வச்சு கொண்டு வருவாங்க. இன்னொன்று முதல் நாள் நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில் கொண்டு வருவாங்க. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வர மீனுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. டிமாண்டும் அதிகமாக இருக்கும். சில மீன்லாம் எக்ஸ்போர்ட்டுக்காக கொண்டு போயிடுவாங்க, சேல் பண்ண மாட்டாங்க. இது வஞ்சரம்னு சொல்கிறாங்க. அப்படியா? எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் அந்தமானில் இருந்து 2-3 மீன் பேரை தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். மற்ற குடும்பம்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி வாங்கினது காடிப்பட்டி அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேரே கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. நல்லா பார்த்து வச்சுருக்கேன். இதே மீனை அடுத்த முறை பார்த்தா எனக்கு சுத்தமாக தெரியாது. இவங்க வாங்கிட்டு வந்தால் எப்போதும் நிறையா வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சு இன்னொரு நாள் சமைக்கிற மாதிரி இருக்கா? நமக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. நான் வந்து கம்மியாக வாங்குறேன்னு பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி போய் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். வழக்கம் போல் தனித்தனியாக பாகம் பிரித்து அதுலேயும் கொஞ்சம் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறாங்க நான் வாங்கும்போது குறை சொல்வேன், இப்போ தெரியுதான்னு. அங்கே போய் பார்த்தா தான் நமக்கே தெரியுது. இந்த மீன் கிரேவி ஒன்று மட்டும்தான் பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்ன மீன் கிரேவிக்கும் மீன் ஆனத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மீன் ஆனத்தில் புளி கரைச்சி சேர்த்து தேங்காய்லாம் கம்மியாக மசாலா தூக்கலாக போடுறது. இந்த மீன் கிரேவியில் மசாலா கம்மியாக புளி சேர்க்காமல் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது. ரெண்டுக்கும் டேஸ்ட்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ரெசிபி ஷூட் பண்ணிவிட்டேன், அடுத்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிடுறேன். மீனை கண்டா பூனை வந்துடுது. பூனையை பார்த்தா ஆளாக இவன் தான் போய் நிற்பான். அதை எப்போதும் விரட்டிகிட்டே இருப்பானா. நிறைய பேர் பூனைக்கிட்ட விட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கதவை சாத்த சொல்லி கொடுத்துருக்கேன். பிள்ளைங்க மட்டும் ஒன்று சொன்னால் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டுருவாங்க. நான் ஒரு தடவை தான் சொன்னேன். அவன் கிட்டேயே உட்காந்து கதவை சாத்திக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் என்ன சமைச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் பால் சோறு, தேங்காய் பால் கிரேவி, முட்டைக்கோஸ் பொரியல், மீன் பொரிச்சிட்டு அது கூட அப்பளம். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.